வணக்கம். சொல்லுங்க. சார் ஒன்றும் சார், இப்போ துறையூரில் ஒரு ஹோட்டலில் இப்போ முட்டை கவர்மெண்ட் முட்டை எல்லாம் இப்போ வச்சு விற்கிறாங்க. ஆமா, ஆமா. அதுக்கு எதுவும் நடவடிக்கை இருக்குங்களா சார்? அவங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம் அந்த ஷாப் ஓனர் மேல. ஓகே. அண்ட் அவர் என்கொயரி போயிட்டு இருக்கு. அவங்க அங்கன்வாடி பணியாளர்கள் யார் கொடுத்திருந்தாலும் அவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம். ஓகே சார். வேற என்கொயரி முடிச்ச உடனே நம்ம அதுக்கான கிரிமினல் ஆக்ஷன் எடுப்போம். ஷாப் சீல் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே சார். சார் இப்போ இதே போல மற்ற அந்த துறையூரில் மற்ற கடையில் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு எதுவும் விசாரணைக்கு எதுவும் சொல்லியிருக்கீங்களா சார்? என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மற்ற அங்கன்வாடி மையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கன்வாடி மையத்திலையும் ஸ்டாக் ரெஜிஸ்டர் எல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஹோட்டல்ஸ்ல ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மூலயமா அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸும் போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூங்க சார். யா, ஓகே. திருச்சி துறையூரில் அரசு முட்டையை விற்றவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அந்த உரையாடலை சற்று முன்னதாக நாம் கேட்டோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள், குழந்தை காப்பகம், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஆகியவற்றில் தினசரி மதிய உணவிற்காக தமிழக அரசு சார்பில் முட்டைகள் இலவசமாக பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் துறையூரிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் வங்கியின் அருகில் ஸ்ரீ ரத்னா ஹோட்டல் என்ற உணவகம் செயல்பட்டு வருகிறது. அந்த உணவகத்தில் தமிழக அரசின் முத்திரையிட்ட சத்துணவு முட்டைகள் பொதுமக்களிடம் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை ஆம்லெட் ஆஃபர் என்ற முட்டை உணவாக விற்கப்பட்டு வருகின்றன. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கு தடையின்றி 10க்கும் மேற்பட்ட அட்டைகள், அதாவது கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட முட்டைகள் மிக குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுவதாகவும், குழந்தைகளுக்கு மதிய உணவுக்காக வழங்கப்படும் முட்டை எப்படி வெளிச்சந்தையில் வந்தது, யார் உணவிற்காக விற்பனைக்கு வந்துள்ளது என்பது இது சம்பந்தப்பட்டவர் மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக அளவில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். குறிப்பாக அரசு பள்ளியில் அங்கன்வாடி மையத்தில் வழங்கப்படும் அரசு முத்திரை பொறித்த முட்டைகள் பள்ளி குழந்தைகளுக்கு சத்தான உணவுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஹோட்டலுக்கு மட்டும்தான் தினமும் பள்ளி குழந்தைகளிலிருந்து கொடுக்கப்படும் முட்டைகள் விற்பனைக்கு கொடுக்கப்படுகிறதா, அல்லது மற்ற ஹோட்டலுக்கும் அரசு முத்திரை பொறித்த முட்டைகள் விற்கிறதா என்பது குறித்து பல மாதமாக இந்த இது நடைபெற்றுள்ளதா என்பது குறித்தும் இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் அரசு அதிகாரிகள் விரைந்து துறையூர் பகுதியில் உள்ள அனைத்து ஹோட்டலிலும் சோதனை செய்து எங்கிருந்து யார் விற்கிறார்கள் என்று விரைந்து நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த நிலையில் துறையூர் செயல்பட்டு வருகின்ற ஸ்ரீ ரத்னா ஹோட்டல் சத்துணவு வழங்கப்படும் முட்டைகளை ஆம்லெட் போட்டு விற்று சீல் அந்த கடைக்கு சீல் வைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சத்துணவு முட்டைகளை ஹோட்டலுக்கு கொடுத்தது அங்கன்வாடி ஊழியர்களா, யார் கொடுத்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை, அதாவது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஹோட்டல் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார். தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் ரேவதி தற்போது வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தாசில்தார் அலுவலகத்திலும் மோகனிடம் விசாரணை செய்து வருகிறார். துறையூர் ஹோட்டலில் அரசு முட்டை விவகாரம் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை திருச்சி மாவட்ட அலுவலர் ரமேஷ் பாபு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் இன்று மாலை துறையூர் முழுவதும் ஆய்வு செய்ய உள்ளார். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.